வணக்கம். இன்றைக்கி தேதி வந்து 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் என்னென்னா, இது மாதிரி நம்ம கிராமப்புறங்களில் வாழ்கிறது தான். சென்னையில் இருந்துட்டு எப்போவாச்சும் நமக்கு லீவு கிடைக்கும்போது ஒரு 2-3 நாள் அப்படியே நம்ம கிராமங்களில் வாழ்ந்துட்டு இந்த இயற்கையோட கண்ணு கட்டிய தூரம் அப்படியே இயற்கை தான். ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். இது பழைய ராமநாதபுரம், இப்போ சிவகங்கை. ஒரு போகம் விவசாயம், மழை நீரை நம்பி தான் அது கண்மாயில் சேகரிக்கப்படும். மழை இல்லைன்னா விவசாயம் இல்லை. ஆடி ஆவணியில் தான் விதைப்பு. முன்னாடினா நெல் நாற்றுப்பாவி, இந்த நடவு, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. இப்போ என்னென்னா, காலப்போக்கில் மழை இல்லாததுனால நேரடி நெல் விதைப்பு. ஆல்மோஸ்ட் ஆவணி அந்த மாதிரி தான் விதைக்கிற மாதிரி இருக்கும். பெரிய எதிரின்னா அந்த சீமை கருவேலை தான். ஆல்மோஸ்ட்டு நம்ம நிறைய சீமை கருவேலை அழிச்சிருக்கோம். இந்த 4-5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அழிச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ரொம்ப குயிக்காக விசச்செடி மாதிரி அது வளர்ந்துக்கினே இருக்கும். அந்த ஊரமாக இப்போ தெரியுது பாருங்களேன். அது போன வருஷம் சுத்தமாக அழிச்சது, இந்த வருஷம் அப்படியே வந்துருச்சு. இது கூட இல்லாமல் இருந்தது தான். இந்த வயல்வெளிலாம் என்னென்னா, இப்போ தையில் அறுவடை முடிஞ்சிடும். அப்புறம் பங்குனி, இப்போ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, இப்படி இந்த ஒரு 6 மாதம் இது அப்படியே தான் கிடக்கும் இந்த வயக்காடு. அதுக்கு ஓய்வு. அப்புறம் அது ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் அந்த பயிர். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு வித்தியாசமானது தான். எல்லாருக்குமே அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. சிட்டிக்குள்ளே வேறு வழியே இல்லை, சிட்டிக்குள்ளேயே வாழ்கிறோம் அப்படிங்கிறது கொடூரமான வாழ்க்கை தான் என்னை கேட்டால். இந்த மாதிரி எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பாரதி சொன்னது மாதிரி ஒரு காணி நிலம் வாங்கி இங்கே உங்கள் வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்கள். தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். ஃபேமஸ்ஸு கிராமிய பாடகர் இளையராஜாவுடைய குலதெய்வம் சொர்ணகாளியம்மன் தர்ம முனீஸ்வர் அப்படின்னு. இப்படியே நம்ம நிறைய இங்கே குளங்களை சீரமைச்சிருக்கிறோம். நீர்நிலைகளை, பனை விதைகள் நிறையா போட்டிருக்கோம். கிராமத்தில் அது பெருசாக யாரும் செய்கிறதில்ல. தண்ணியோட அருமை யாரும் உணர்றதுக்கு தயாராக இல்லை. நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு இடம் இருந்துச்சுன்னா கிராமங்களில், ரொம்ப மாடர்னேட் ஆகாத கிராமங்களை பார்த்து நீங்கள் ஒரு இடத்த வாங்கி போட்டிங்கன்னா, இப்போது ஒரு தடவை ரொம்ப லாங் அப்படின்னா 2-3 தலைமுறை அப்படிங்கிற அளவுக்கு கூட அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இது நம்மளுடைய கழனி தான், வயல், நெல் வயல். இது கூட ஒரு சின்ன குளம் தான். பெரும்பான்மையான இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை. நம்ம குளத்தில் தண்ணி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கெல்லாம் இதுதான் தண்ணி. அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் நல்லா பெருசாக நம்ம ரெடி பண்ணோம். இதை போய் ஒரு நீந்து இங்கிட்டு ஒரு 3 குளம். எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு தண்ணி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம அமைச்சு கொடுத்துருந்த தண்ணி தான் பெரிய ஹோப்பாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது. இடையில பருவமழை வந்துருச்சுன்னா இது திருப்பி ஃபுல்லாகிடும். ஸோ வாழ்க்கைங்கிறது இது மாதிரி ஒரு மாலை வேளையில் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் இந்த மாதிரி கிராமிய சூழலில் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா, ஃபுல்லாக பனைமரம். பனைமரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கருவை மரம் தான் இருக்குது. பனை விதைகள் நிறைய போட்டிருக்கோம். இது ஒரு குளம்தான். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சி செய்வோம், அது நடக்காமல் இருக்கும். சில விஷயங்கள் நடக்கும். அப்படி தான் இது வந்து ஒரு அரளி செடி பூத்துருக்கு. இதை வச்சு 1 இயர் இருக்கும். நான் இங்கே ஒரு இடத்துல பறிச்சுட்டு வந்து வச்சேன். 4-5 வச்சேன், அதை உடச்சி போட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்க்குறேன், அதில் ரொம்ப பொழைச்சிக்கிருச்சு. பூவும் பூத்துருக்கு. சில வெட்டி வேர் இருக்குது, திருவோடு மரம் இருக்குது, அதில் பனை மரம் இருக்குது. இந்த குளம் இருக்குது, அங்கிட்டு ஒரு குளம், இங்கே ஒரு குளம். இந்த பாதை முழுக்க கருவை 2 பக்கம் அப்படியே ஒரு 2 வீலர் போகிற அளவுக்கு தான் இருந்தது இந்த பாதை. இப்போ நீங்கள் பார்க்குறது கருவை முள் வர முடியாது, ஃபுல்லாக எடுத்துட்டோம்.
வருஷம் எடுத்து ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஏதோ எப்பவும் இல்லாத விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நடந்திருக்கு. 26 கொஞ்சம் போர்க்களமாக தானே இருக்குது. அதனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அதையும் மீறி இயற்கையோடைய துணையில், ஏன்னா இயற்கை தான் மிக பிரம்மாண்டது. பஞ்சபூதங்களுக்காக நம்ம வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக பஞ்சபூதம் நமக்காக வேலை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ எதுக்காக இந்த பதிவுனா, வாழ்க்கையை அதுக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் வெளியே வந்தோம், ரசித்து பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள் அப்படிங்கிறதுனால தான். ஸோ எங்கே முடியுதோ உங்களுக்கு ஒரு காணி நிலம் வாங்கி கிராமப்புறத்தில் வாழ முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.